This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தமிழ்நாட்டில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின், அவரோடு பேசலாம். ஸ்டாலின், நாளை வாக்கு எண்ணும் அந்த பணிகள் துவங்கப்பட இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க, அது குறித்து கார்த்திகா, அரசியல் கட்சிகள் தொடங்கி அதிகாரிகள் வரை, அதே போல பொதுமக்கள் தொடங்கி பத்திரிகையாளர்கள் என அனைத்து தரப்பும் எதிர்பார்க்கக்கூடிய மக்களவைத் தேர்தலுக்கான இந்த வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 39 மக்களவை தொகுதிகளில் இந்த வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. 30,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த வாக்கு எண்ணும் பணிகளில் ஈடுபட போறாங்க. இந்த 39 மக்களவை தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலும் 6 சட்டமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த அடிப்படையில் 234 அறைகளில் இந்த வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதலாவதாக தபால் வாக்குகளை எண்ண போறாங்க. அதன் பிறகுதான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல பதிவாகக்கூடிய அந்த வாக்குகள் எண்ணப்படும். அதாவது 8 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த தபால் வாக்குகள் முடிவடையவில்லை என்றாலும் கூட 8:30 மணி அளவில் இந்த இவிஎம்ல பதிவாகக்கூடிய வாக்குகளை எண்ண தொடங்கிடுவாங்க. சரியாக 7:30 மணிலிருந்து 8 மணிக்குள்ளாக ஆர்ஓ ரிட்டர்னிங் தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையிலாக ஏஆர்ஓஸ், அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், அதே போல ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய தலைமை முகவர்கள் அடங்கிய குழு நேரடியாக அந்த வாக்குப்பட்டி வைத்திருக்கக்கூடிய அறைகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த சீலை ஓபன் பண்ணுவாங்க. அதன் பிறகுதான் அந்த போஸ்டல் பேலட் ஆகட்டும், அதே போல இவிஎம் கொண்டு வந்து நேரடியாக அந்த வாக்கு எண்ணும் மையங்கள்ல வைப்பாங்க. 14 மேஜைகள் போடப்பட்டிருக்கும். இந்த 14 மேஜைகள் அப்படி ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 பூத் இருக்கு அப்படின்னா ஒரு மேஜை என்பது ஒரு பூத்தா கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு சுமார் 300 பூத் இருக்கு அப்படின்னா 21 சுற்றுகள் ஒரு மக்களவை தொகுதியில் நடைபெறும். இது போன்ற பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இவிஎம் பொறுத்த வரைக்கும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல பதிவாகக்கூடிய வாக்குகள் சரியாக இருக்கிறதா என்பதை எப்படி கண்காணிப்பாங்க அப்படின்னா 17C சொல்லி ஒரு படிவம் இருக்கு. இது வாக்குப்பதிவு நடைபெற்ற நாள் அன்று தலைமை முகவர்கள், அதே போல தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் எவ்வளவு ஒரு பூத்ல எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த 17C இந்த படிவத்துல தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது வாக்குப்பட்டியல ஓபன் பண்ணும் பொழுது இந்த 17C ஒப்பிடுவாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. எவ்வளவு பதிவாயிருக்கு, இந்த வாக்குப்பெட்டிக்கான அந்த எண்ணம் பொழுது எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கின்றத இரண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் அதன் பிறகுதான் வாக்கு எண்ணிக்கையை தொடங்குவாங்க. ஒருவேளை அந்த கம்பேரிசன்ல ஏதேனும் தவறுகள் நடந்துச்சுன்னா அந்த இவிஎம் தனியா எடுத்து வச்சிருவாங்க. பிற பெட்டிகள்ல தான் எண்ண ஆரம்பிப்பாங்க. இது போன்ற பல்வேறு விதமான ஏற்பாடுகள் இருக்கு. 3 அடுக்கு பாதுகாப்பு, ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. 39 மக்களவை தொகுதிக்கான இந்த வாக்கு எண்ணும் மையங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையங்கள், அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களும் 2 அப்சர்வர்ஸ் பார்வையாளர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. 57 பார்வையாளர்கள் மொத்தமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 39 மக்களவை தொகுதிகளிலும் பார்வையாளர் நியமிக்கப்பட்டு இந்த வாக்கு எண்ணிக்கை பணியானது நாளை காலை சரியாக 8 மணிக்கு தொடங்கி இருக்குது. ஸ்டாலின், நீங்க சொன்னது போல நாளை காலை சரியாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ண தொடங்கி அதனைத் தொடர்ந்து மற்ற வாக்குகளும் எண்ணப்பட இருக்கிறது. தொடர்ந்து நாடே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்க போகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.